நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன தைரியம் இருந்தா எம்முல்ல போட்டு வந்து நிப்பீங்க? என்னத்தை ஆசீர்வாதம் பண்றது? என்னத்தை ஆசீர்வாதம் பண்றது? பொண்ணை பெத்த தாய் தகப்பனோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரியுதா? பெண்ணோட கல்யாணத்தை எவ்வளவு ஆசையா பண்ணணும்னு கனவு கண்டுட்டு இருப்பாங்க உனக்கு தெரியுமா? அத்தனை இப்படி மண்ணவாரி போட்டு ஆசீர்வாதம் பண்ணி வந்து நிக்கிறேன் ஐயா. ஜானகி, விதி ஏமா என் வாழ்க்கையோட இப்படி விளையாடிக்கிட்டே இருக்கு. மூணு பெண்ணை பெத்த ஒரு பெண்ணோட கல்யாணத்துக்கு கூட என் ஆசைப்படி ஆடம்பரமா ஆசையா ஊருக்குட்டி என்னால பண்ண முடியல. பிரபாவதி என்னோட சண்டை போட்டுக்கிட்டு பைத்தியக்காரி மாதிரி வீட்டை விட்டு வெளியே போய் எவனையோ காதலிச்சு எவனையோ கல்யாணம் பண்ணிட்டு எப்படியோ இருக்கிறா. அடுத்தது விஜி, அவ கல்யாணத்துக்கு கூட ஒரு அப்பனா முன்னால இருந்து என்னால நடத்தி வைக்க முடியல. கடைக்குட்டி இவ கல்யாணத்தையாவது ஊரெல்லாம் கூட்டி ஆனந்தமா ஆடம்பரமா பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவனோட நீ சுத்தக்கூடாதுன்னு அன்னைக்கு நான் கண்டிச்ச முன்னே என்ன சொன்னேன்? நீ அப்பா இல்ல, எங்க அம்மாவோட திடீர் புருஷன். இவங்க திடீர் அம்மாவா? சொல்லுடி, இவன் திடீர் அம்மாவா? 10 மாசம் வயத்துல சுமத்துல இருந்து தாய்க்கோய் அடகாக்கிற மாதிரி இவ்வளவு தியாகம் பண்ணி இவ்வளவு அவமானப்பட்டு இவ்வளவு தூரம் உன்னை கொண்டு நிறுத்திருக்காளே பெரிய மனுஷன். அவளுக்கு கூட தெரியாம இப்படி திருட்டு தாலி கட்டிக்கிட்டு வந்து நிக்கிறியே, பச்சை துரோகம் இல்ல? நோ, என்ன மதிக்காத யாரையும் என் பொண்ணா ஏத்துக்க முடியாது. அன்னைக்கு பிரபாவதி என் பொண்ணு இல்லைன்னு தீர்மானிச்சேன், இன்னைக்கு நீ என் பொண்ணு இல்லைன்னு தீர்மானிக்கிறேன். விஜி மட்டும்தான் என் பொண்ணு. நீ என் பொண்ணு இல்ல, உன்னை நான் ஆசீர்வதிக்க முடியாது. வெளியே போ. சும்மா அதிகமா பேசாதீங்க. 25 வருஷமா உத்தமனா நல்லவனா நடிச்சு ஊரை எல்லாம் ஏமாத்திட்டு இருந்தீங்க. இத்தனை காலமும் இன்ஷியல் கூட தெரியாம நாங்க வளர்ந்து வந்திருக்கோம். இப்ப அப்பாவை வந்துட்டு எங்க 2 பேர் கல்யாணத்தை உடைக்க பாக்குறீங்களா? உங்களால யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? உங்க மூத்த சம்சாரத்துக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரு புருஷனா இருந்து துரோகம் பண்ணிருக்கீங்க. பிரபாவதிக்கும் விஜய்க்கும் எனக்கும் ஒரு அப்பாவா இருந்து துரோகம் பண்ணிருக்கீங்க. உங்க காசு பணம் இதெல்லாம் எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. நான் என் புருஷனோட சந்தோஷமா இருந்துக்கிறேன். உங்களுக்கு விஜய் மட்டும் தானே பொண்ணு, அவரோட சந்தோஷமா இருங்க. இப்ப கூட நான் ஒண்ணு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வரல, ஏதோ மாமா சொன்னதுக்காக தான் வந்தேன். வாங்க போலாம். மாமா, நீங்க இன்னும் தப்பு பண்றீங்க. வராத. எதுக்கு சார் என்ன வர சொன்னீங்க? சொல்லுங்க சார், என்ன விஷயம்? என்ன நடந்தது மிஸ்டர் யோகி? உண்மையை சொல்லுங்க. புரியல. புரியல? மிஸ்டர் கிருஷ்ணா எப்படி கொலை செய்யப்பட்டார் சொல்லு. கிருஷ்ணா எப்போ இறந்தாரு? போன மாசம் 13ஆம் தேதி. சார், வழக்கமா ஒவ்வொரு மாசமும் மிஸ்டர் ஈஸ்வர பாண்டியரை போய் நீங்க சந்திக்கிறது உண்டா? ஆமா. எந்த தேதியில? பிட்வீன் 1st and 3rd. ஆனா போன மாசம் 3ஆம் தேதிக்கு நீங்க போய் அவரை பார்க்கல, அப்படித்தானே? ஆமா, அன்னைக்கு முக்கியமான வேலை இருந்தது, நான் போல. அப்புறம் எப்போ போய் சந்திச்சீங்க? போன மாசம் 12ஆம் தேதி. அதாவது கிருஷ்ணா கொலை செய்யப்படுறதுக்கு முதல் நாள் இல்ல? ஆமா. அவர்கிட்ட என்ன சொன்னீங்க?
என்ன பேசுனீங்க? சொல்லுங்க சார், சொல்லுங்க. பிரபாவதி சொத்து கேட்டு கேஸ் போட்டிருக்காங்க. சாரதா அதனால வருத்தமா இருக்காங்க. அதை நீங்க அவர்கிட்ட சொல்லிருக்கீங்க. அவரு கோவப்பட்டிருக்காரு. ஒரு 5 பேரோட அட்ரஸ் உங்ககிட்ட கொடுத்து உங்களை போய் பார்க்க சொல்லிருக்காரு. நீங்க அவங்கள போய் பார்த்திருக்கீங்க. அவங்க ஏற்பாட்டுனால கிருஷ்ணா இறந்துட்டாரு. உண்மையா பொய்யா சொல்லுங்க சார். நான் அவரை மீட் பண்ணி பேசினது உண்மைதான். ஆனா அவர் இப்படி செய்வார் நான் நினைக்கல. அப்போ அவர் தான் செஞ்சிருக்காருன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? அவர் ஜெயிலில் இருக்கார். எனக்கு எப்படி தெரியும்? அப்போ அவரோட ஆட்கள் தான் செஞ்சிருக்காங்க, அப்படித்தானே? அதுவும் எனக்கு தெரியாது. இல்ல மிஸ்டர் யோகி, ஈஸ்வர் பாண்டியன் வரவழைச்ச ஆளுங்க தான் கிருஷ்ணாவை கொலை பண்ணிருக்காங்க. அவங்க கொலை பண்ணி முடிச்ச உடனே ஒரு எஸ்டிடி பூத்துல இருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிருக்காங்க. நீங்க அவங்கள போய் மீட் பண்ணிருக்கீங்க. அதான் உண்மை. நோ சார். மிஸ்டர் யோகி, உண்மையை ரொம்ப நாள் மறைக்க முடியாது. கூடிய சீக்கிரம் வெளியே வந்துடும். நீங்க போலாம். மிஸ்டர் யோகி, இந்த சிட்டியை விட்டு நீங்க எங்கேயும் வெளியே போக கூடாது. அப்படி போறதா இருந்தா எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும். ஓகே சார். என்ன பாப்பா ரொம்ப டல்லா சோகமா இருக்க? ஓஹோ, கடையில கஸ்டமர்ஸே காணுமேன்னு ஃபீல் பண்றியா? பாப்பா, முடி பெருசா வளர்ந்தாலும் இங்கதான் வெட்ட வருவாங்க, நகை வளர்ந்தாலும் இங்கதான் வெட்ட வருவாங்க. இப்பதானே கஸ்டமர்ஸ்லாம் வெட்டி அனுப்பிச்சிருக்கோம். ஜனங்களுக்குலாம் இப்ப வளர்ந்துகிட்டு இருக்கு. ஓரளவுக்கு வளர்ந்த உடனே கண்டிப்பா இங்க வெட்ட வருவாங்க. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, சிரிச்சு சந்தோஷமாயிரு. பாப்பா, நீ என்ன அடிச்சாலும் நான் கோச்சிக்க மாட்டேன். உன் நிலைமை எனக்கு தெரியும். புருஷனை இழந்து தனிமரமா நிக்கிற, பெத்த தாய் தகப்பனும் சரியில்லை. நீ ஒன்னும் கவலைப்படாதா கண்ணு. சின்ன வயசுலேருந்து உன்னை தூக்கி வளர்த்த அந்த வேல்மணி சாகிற வரைக்கும் உன் காலையே சுத்திக்கிட்டு இருப்பேன். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதடா கண்ணு. என்ன, என் காலு ஒரு நாள் இருக்கிற மாதிரி இன்னொரு நாள் இருக்க மாட்டுது. இந்த காலுக்கும் ஒரு கால் கட்டு போட்டா நல்லா இருக்கும். வாய மூடுறியா? இது வரைக்கும் ராமுவும் சாரதாவும் தான் நமக்கு எதிரியா இருந்தாங்க. இப்போ எங்க அப்பா மகாலிங்கமும் எனக்கு எதிரியா தான் தெரியுறாரு. அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நமக்கு வர வேண்டிய சொத்து வராம போயிடுமோன்னு பயமா இருக்கு வேலு. ஓஹோ, இந்த கேட்டு புது மாப்பிள்ள பெரியப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே, அதை நினைச்சு ஃபீல் பண்றியா? உங்க அப்பா 1000 கல்யாணம் பண்ணாலும் சரி, அவர் மண்டைய போட்டார்னா சொத்து பூரா உனக்கும் குழந்தைக்கு தான் வரும். நீ ஒன்னும் வீணா குழப்பிக்காத. நமக்கு இருக்கிற ஒரே விரோதி அந்த ராமுவும் சாரதாவும் தான். அவங்கள பழி வாங்குறது மட்டும்தான் உன் எண்ணத்துல இருக்கும். வாங்க பெரியம்மா, வாங்க வாங்க, புரட்சி பெண்மணியே வருக வருக. பெரியம்மா, பெரிய புரட்சிகரமான காரியம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. தாலி கட்டின புருஷனுக்கே இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அது சாதாரண விஷயமா? ஆமா பெரியம்மா, பெரியப்பா மண்டைய போட்டார்னா யார் உடன்கட்டை ஏறுவா? நீங்களா அந்த அம்மாவா? ஏய் சும்மா இருடா. என்ன பிரபா, எப்படி இருக்க? இங்க எதுக்காக வந்தீங்க? உங்க மூஞ்சில முழிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. புருஷன் செத்ததுக்கு அப்புறமும் பூவோடையும் பொட்டோடையும் மேக்கப் போட்டுக்கிட்டு சுத்துறியே, உன்னை பார்க்க எனக்கு தாண்டி வெக்கமா இருக்கு. அத நீங்க சொல்றீங்களா? வெள்ளை புடவை கட்டினவங்களை கலர் புடவைக்கு மாத்திட்டு என்ன வெள்ளை புடவை கட்ட சொல்றீங்களா? மத்தவங்க உன்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி வச்சுக்காத. 1 நிமிட் யுவர் ஆனர். மற்றவங்க பாப்பாவை பார்த்து சிரிப்பாங்கன்னு சொன்னீங்களே, யாரும் தான் மற்றவங்க? இந்த சாரதா குடும்பமா? அட சும்மா இருங்க பெரியம்மா. ராமுக்கு டபுள் பொண்டாட்டி, சாரதாக்கு டபுள் புருஷன். ராமு ஒருத்தன், வளர்ந்தவன் ஒருத்தன். இந்த காவேரி காமன்ஸ் பாத்ரூமே அவங்கள பார்த்து சிரிக்குது. இந்த வைத்தியாகி சீதாபராட்டி 14 வருஷம் வனவாசம் போன மாதிரி 14 வருஷம் பைத்தியமா இருந்திருக்கு. அந்த நேரத்தில் யாரோட உறவோ எத்தனை கல்யாணமோ யாருக்கு தெரியும்? ஆனோனப்பட்ட ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியே சீதையை சும்மா ஏத்துக்கல, தீ குளிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் ஏத்துக்கிட்டார். நம்ம ராம எந்த சோதனையும் இல்லாம ரொம்ப சர்வசாதாரணமா வீடு படியேறி சேர்த்துக்கிட்டாரு. காவேரி ஒருத்தரை லவ் பண்ணிச்சு, இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிச்சு. முண்டக்கண்ணு விஜி அதான் தத்து புள்ளையா இப்ப நீங்க ஏத்துக்கிட்டீங்களே, ஒருத்தரை லவ் பண்ணிச்சு, இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிச்சு. அவன் உயிரோடு இருக்கும் போதே இன்னொருத்தனோட தொடர்பு ஏற்பட்டு போச்சு. அந்த வளர்ந்தவன் ட்ரிபிள் கல்யாணம். இதெல்லாம் கேவலமா இல்ல? சரி, இதை விடுங்க. நம்ம குடும்பத்தை எடுத்துப்போம். நம்ம பெரியப்பா
மண்டைய போடுற வயசுல இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்காரு. உலகம் காரி துப்பாது. ஏன் பெரியமா பெருசா பேச வந்துட்டீங்க? எல்லாரும் கேரக்டர் ஃபர்ஸ்ட், எங்க பாப்பா தான் பெஸ்ட். பிரபா நான் இது பாருங்க. இதுக்கு எப்போ எதை பண்ணணும்னு எனக்கு தெரியும். உங்க அட்வைஸ் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. தயவு செஞ்சு வெளியில போயிடுங்க. பெரியமா, வீட்டுல இருக்க பணம் நகையெல்லாம் ஜாக்கிரதை. இந்த முண்டக்கண்ணி விஜயோட அம்மா முண்டக்கண்ணி இருக்காளே, ரொம்ப மோசமானவன். கை பரபரன்னு திருடி இந்த வீட்டுல இருக்க பணம் நகையெல்லாம் என் கடை கொண்டு கொடுத்துருங்க. பேங்க்குக்கு சேஃப்டி லாக்கர் மாதிரி பத்திரமா வச்சுப்பேன். சி படா. பாப்பா, பெரியம்மா ஃபேமிலியும் சித்தி ஃபேமிலியும் ஜாயிண்ட் ஆயிட்டாங்க. இனிமே நமக்கு ஆபத்து. நிலைமை விபரீதமானாலும் ஆயிடும். அதை பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நாளைக்கே நாம லாயரை பார்க்கலாம். சரி பாப்பா. இந்த லெட்டரை பார்த்த உடனே நீ பதில் எழுது. வேண்டாம், அவளை உடனே புறப்பட்டு வர சொல்லுங்க. இல்லைன்னா நான் அங்கே நேரில் வந்துடுவேன்னு எழுதுங்க. இப்படி அழுதுட்டு இருக்க 6 மாசம் ஆச்சு நீ மல்லிக்கிட்டு இருந்த லெட்டரை வந்து அதான் எழுதிக்கிட்டு இருக்கேன். எழுதிட்டியா? இப்படிக்கு உன் காதல் சுப்பையா. எல்லாம் எழுதிட்டீங்கல்ல? அட்ரஸ் மல்லி 8 கிழக்கு சித்திர வீதி, ஸ்ரீரங்கம், திருச்சி. என்னடி பண்ணிட்டு இருக்க? மல்லிக்கு லெட்டர் எழுத சொன்னாங்க. சித்தாளுக்கு ஒரு முட்டாளா, முட்டாளுக்கு ஒரு முண்டி கடிதியா. நீ என்ன அவனை கையாளா? எல்லாம் அவனே எழுதிப்பான். நீ உள்ள வந்து எனக்கு ஒரு காப்பி போட்டு கொடு. எனக்கு தலையை வலிச்சுன்னு இருக்கு. இந்தாங்க. ஏண்டி இப்படி போறவா வரவாளுக்காக எல்லாம் லெட்டர் எழுதிட்டு இருக்கே? உனக்குன்னு ஒரு குடும்பம், குழந்தை, குட்டி, கல்யாணம் எதுவுமே வேண்டாமா? எங்க அம்மா அப்பாக்கு எனக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு வசதி இல்லை பாட்டிமா. எனக்கும் அந்த நினைப்பில்ல. உனக்கு அந்த நினைப்பு இல்லாட்டா என்னடி? ஒன்ன ஒருத்தன் நினைச்சுட்டு இருக்கானே, அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. யார் பாட்டிமா? வேலுவை சொல்றேன்டி. வேலுவா? ஆமா, என்ன வேலு வாங்குற? அவனை கல்யாணம் பண்ணிட்டியானா நன்னா இருக்கலாண்டி. பிரபாவதி சொத்துல பாதி சொத்துக்கு அவன் தாண்டி பினாமி. அவன் உன்னை ராஜாத்தி மாதிரி வச்சுப்பான். இதோ இப்ப இந்த வேலைக்காரி பொழப்பு பழக்கிறிய, அவனை கல்யாணம் பண்ணிட்டேன்னா 4 வேலைக்காரி வச்சுட்டு நீ சமாளிக்கலாண்டி. அவருக்கு வயசு கொஞ்சம் ஜாஸ்தி இல்ல? அடிப்போடி, ஆம்பளைக்கெல்லாம் வயசு பாப்பாளா யாராவது? பார்க்க போனா வயசு வித்தியாசம் ஜாஸ்தி இருந்தாதான் பொண்டாட்டி அப்படியே அரவணைச்சுண்டு போவான். நீ என்ன கேட்டாலும் ஆசை ஆசையா வாங்கி தருவான். நகை, நட்டு, புடவை எல்லாம் வாங்கி தருவாண்டி. அவரை பார்த்தா நல்லவரா தெரியலையே. எவண்டி லோகத்துல ஆம்பளை நல்லவன்? எல்லாம் பொல்லாததுக்கு தான். பார்க்க போனா வெளியில அவன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், வீட்டுக்குள்ள வந்து அவன் எப்படி இருக்கான்னு பாத்துக்கணும். இத பாரு, நீ தாலி கட்டுற வரைக்கும் தலைய குனிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ தலைய நிமிர்ந்துடணும், அவன் தலைய குனிஞ்சுக்கணும். அதான் கரெக்ட். இத பாரு, உனக்கு 3 மந்திரம் சொல்லித்தரேன். வாய மூடு, சும்மா இரு, உனக்கு ஒன்னும் தெரியாது. இந்த 3 மந்திரத்தையும் அவன் மூஞ்சிக்கு நேரம் சொன்னேன்னு வச்சுக்கோ, அவன் அப்படியே பெட்டி பாம்பா அடங்கி போயிடுவான். என்ன யோசிக்கிற? சொல்லு. வேலு கல்யாணம் பண்ணிக்கிறியா? சொல்லுடி. பண்ணிக்கிறேன் பாட்டிமா. சமத்து பொண்ணு, கெட்டிக்கார பொண்ணு. காப்பி போட்டு தர? ஐயோ, நீ போட வேண்டாண்டி. நீ பெரிய சொத்துக்காரி. நான் போட்டுக்கிறேன். நீ வா, இந்த பக்கம் வா, நான் போட்டு தரேன். நம்ம கஷ்டம் நம்மோட போகட்டும். அதுக்காக சுப்பையா கல்யாணத்தை எதுக்காக தள்ளி போடணும்? நானே ஸ்ரீரங்கத்துக்கு போய் மல்லிகாட்ட பேசி அவளை கூட்டிகிட்டு வர்றேன். ஒரு நல்ல நாளாக பார்த்து அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிடுவோம். நீ இங்கே எதுக்கு இப்போ வீணா ஸ்ரீரங்கம் போகணும்? நான் வேணா யோகி அனுப்பிச்சு மல்லியை கூட்டிகிட்டு வர சொல்கிறேன். மல்லி வரமாட்டா. அடுத்த மாசம் அவ மாமன் பையனை கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். லெட்டர் போட்டிருந்தா. இந்த விஷயத்த சுப்பையா கிட்ட சொன்னா மனசு வருத்தப்படுவான்னு தான் நான் அவன் கிட்ட சொல்லல. என்ன பேசாம நம்ம ரோஜாவையே சுப்பையாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா? 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பாக்குறா. ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவா. இவா சொன்னா ரோஜா கேப்பா. இந்த விஷயம்லாம் நான் எப்படி பேசுறது? அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க பார்த்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். இதுல நான் என்ன சொல்ல முடியும்? சரி சரி விடு, நான் பார்த்துக்கிறேன்.
ரோஜா, ஐயா, இது ஒன்றும் கட்டாயம் இல்லைம்மா, ஒரு அபிப்பிராயம் தான். சுப்பையாவை பற்றி உனக்கே தெரியும். அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறோம். சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. என் மனசில் ஒருத்தர் நினச்சிட்டு இருக்கேன். சுப்பையா எனக்கு அண்ணன் மாதிரி. அண்ணே, என்னண்ணே என் பேர் அடிபடுது? இல்லை, ரோஜாவை உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு. நான் மல்லியத்தான் மனசார விரும்பினேன். எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது மல்லி கொடுத்தானே. வேற யாரையும் நான் மனசால கூட நினச்சி பார்த்ததில்லண்ணே. அப்படி இல்லைன்னா என்னண்ணே, உங்கள் குழந்தைங்களோட குழந்தைங்களா நான் உங்ககிட்டயே இருந்துட்டு போறேன்னு. ஆமா, மனசுல யாரையோ நினைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னியே, யார் அது? சும்மா சொல்லுமா. வேலுமணிய. வேலுமணியா? ஆமாங்க, நான் அவரை தான் கட்டிக்க போறேன். நல்லா யோசிச்சுதான் முடிவு பண்ணியா? இது வேண்டாம்னா வேலையை விட்டு நின்னுக்கிறேன். ஓம் த்ருவந்தே ராஜா வருணா த்ருவன் தேவா பிரஹஸ்பதே. அக்ஷதை எல்லாரும் கேட்டுக்கிடுங்க. ஓம் ஹரி ஓம். ஓம் பூர்புவஸ்வரோமிச்சக்ஞம் பிரதிஷ்டாப்ய பூர்புவஸ்வரோம் ஆயுவே ஸ்வாஹா வாயுவேதம் நமம. ஓம் இந்திராய பசுபதயே ஸ்வாஹா இந்திராய பசுபதயே நமம. ஓம் மாங்கல்யதாரணம் மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே சுபபலாபாப்திரஸ்து சுமுஹூர்த்த சாவதான அயம் முஹூர்த்த சுமுஹூர்த்தோ அஸ்து. வாங்க மாப்பிள்ளை, வாங்க வாங்க மாப்பிள்ளை. எத்தனையோ தடவை உங்களை தாறுமாறா திட்டிருக்கேன், அசிங்கமாவும் பேசியிருக்கேன். ஆனா நீங்க பெரிய மனுஷன், பகையெல்லாம் மறந்துட்டு என் கல்யாணத்துக்கு வருவீங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி வந்துட்டீங்க. உங்களை மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் என்னன்னைக்கு எங்களுக்கு தேவை. ரோஜா காலைல விழு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஏன் மாப்பிள்ளை, இந்த பிரசன்டேஷன் அன்பளிப்பெல்லாம் கொண்டு வரலையா? வெறும் கையை வீசிட்டா வந்தீங்க. அதெல்லாம் பார்த்தேன் மாப்பிள்ளை கொண்டு வரோம். மோதிரமா செய்யணும். அது செயின் தான், செயின் ரொம்ப பிடிச்சது. படுக்கு படுக்கு படுங்க. அதனால என்ன, எனக்கு போட்டா என்ன, என் பொண்டாட்டிக்கு போட்டா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். நாங்க தான் ஈருடன் ஓர் உயிர் ஆயிட்டோமே. மாப்பிள்ளை, கல்யாணத்துக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, சாப்பிடாம போக கூடாது. எதுக்கு ஹோட்டல்ல டோக்கன் வாங்கி வச்சிருக்கேன், கண்டிப்பா சாப்பிடணும். அதுவும் ஐயங்கார் ஹோட்டல் தான். மாப்பிள்ளை, இன்னொரு விஷயம், என்ன அருமையா வளர்த்திருக்கீங்க பொண்ணு. ஒழுக்கம், என்ன அடக்கம், தன்னடக்கம். ரொம்ப நல்ல பொண்ணு. ஒரு வார்த்தை பேசுறதுக்கு 100 வாட்டி யோசிக்குது. இதுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்ல மாப்பிள்ளை. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளை. என்னது கால் டப்பா கொடுத்து பாரு, பரவாயில்ல மாப்பிள்ளை. குழந்தைங்கள எப்படி இருக்காங்க? விசாரிக்கிறியா? எல்லாம் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? நீ ஒரு கொலைகாரன், உன்னை பழி வாங்குவேன். கிருஷ்ணாவே போயிட்டான். இனிமே என்னானா என்ன? யாரு கிருஷ்ணாவை கொலை பண்ணாங்களோ அவங்கள பகவான் பார்த்துக்குவான். பார்க்கட்டும். பிரபா, எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? ராமு, நீ கிளம்புப்பா. இங்க வா சொல்றேன். ஜெயா, வேலுமணி அங்கிள் வந்துட்டாரு. ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சது. வாங்க வாங்க வாங்க. ரோஜா நில்லு.
இனி இந்த வீட்டுல வாழ போறவ நீதான். இந்த வேல்மணியோட இல்லத்தரசி பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு சீதாதேவி அடக்கமா கிடைச்ச அதே மாதிரி இந்த வேல்மணிக்கு இந்த ரோஜா அடக்கமா கிடைச்சிருக்கா. வள்ளுவர் வாசுகி போல வாழ வலது கால எடுத்து வச்சு வா ரோஜா வா 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 பாப்பா வாங்க 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 பாப்பா. இதான் காதல் மாளிகை ரோஜாக்காக நான் முடிச்சு வச்சது. எப்படி பாப்பா இருக்கு? நம்ம வீட்டை விட ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, எவ்வளவு வாடகை இருக்கும்? 3000 ரூபா. ரோஜாக்காக தான் 30,000 ரூபா அட்வான்ஸ். அதுவும் என் ரோஜா குட்டிக்காக தான். ஆமா, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி போட்டிருக்கியே. பாப்பா சீப்பா செகண்ட் ஹேண்ட்ல வந்துச்சு. கல்யாணத்துக்கு பிறகு என் ரோஜா தரையில உட்கார கூடாது, பட்டு மாதிரி அந்த மேனி அப்படி கெட்டப்பா சோஃபால உட்காரணும், அதுக்காக தான் வாங்கினேன். பாப்பா இத்தனை வருஷம் கழிச்சு லேட் மேரேஜ் எனக்கு ஆயிருக்கு. நீதான் என் குடும்ப விளக்கை ஏத்தி வைக்கணும். வா பாப்பா வா. வா பாப்பா வா ரோஜா, பக்கத்துல நில்லு வா. இதா பாப்பா. ஏத்து பாப்பா ஏத்து. ரோஜா நீ விளக்கு நீ ஏத்து. பாப்பா போதும், ரெஸ்ட் எடுத்துக்கோ. நீ வா, அந்த விளக்கு நீ ஏத்து. தைரியமா ஏத்து. குடும்ப விளக்க ஏத்த வந்திருக்க. ரொம்ப அடக்கமான பொண்ணு பாப்பா. அது இப்படி கொளுத்துமோ தெரியல பாரு, என்ன நைஸா பத்த வைக்குது பாரு. அது ஒரு வார்த்தை கூட பேசாத பாப்பா, நல்ல பொண்ணு. ரெண்டு பேரும் பால் பழம் சாப்பிடுறீங்களா? பாப்பா ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. பல வருஷமா கற்பனை கோட்டை கட்டி வச்சிருக்கேன். நீங்களும் போன உடனே நானும் ரோஜாவும் தனியா பால் பழம் சாப்பிட்டுக்கிறோம். சரி, அப்ப நான் கிளம்பவா? சரி. பெலு, நீ உடனே வேலைக்கு வரணும்னு ஒண்ணும் இல்ல. சரி பாப்பா, மெதுவா வந்தா போதும். ஏதாவது அவசரம்னா நானே உனக்கு ஃபோன் பண்றேன். ரோஜா, வேலு ரொம்ப தங்கமானவரு. ஒரு சில குறைகள் இருக்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்து. நான் வரேன். சரி பாப்பா. இந்த போனை நீயே வச்சுக்கோ. போறாங்களே சொல்லு. வரேன். சரி. இந்த வேல்மணி பீடி சிகரெட் பிடிக்க மாட்டான், வெத்தலை பாக் போட மாட்டான், தண்ணி அடிக்கவே மாட்டான். எப்பயாவது ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா அன்னைக்கு மட்டும் ஒரு பெக் அடிச்சுக்கிறது. ஏன் காசை குடிக்க மாட்டேன், ஓசில கிடைச்சாதான் குடிப்பேன். அப்படி என்னைக்காவது ஒரு நாள் குடிக்கும் போது ஒரு டிதம் அப்படி அடிச்சுப்பேன், அவ்வளவுதான். இந்த பொம்பளைக்கு சமாச்சாரம் நம்ம கிட்ட நெருங்கவே முடியாது. நான் ஆஞ்சநேயர் பக்தன். ஆனா ஆனா என் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சுந்தரி சுந்தரின்னு ஒரு பொம்பளை நான் லவ் பண்ணல, அவதான் என்ன லவ் பண்ணா. காட்டு பண்ணை மாதிரி கருப்பா இத்தா சோடி இருப்பா. உன்னோட கம்பேர் பண்ண முடியுமா? உன் கால் தூசிக்கு பெருவாளாவ. ஆனா ரோஜா, என் வாழ்க்கை உண்மையெல்லாம் உன்கிட்ட நான் சொல்லிட்டேன். நீ உன் வாழ்க்கையில் நடந்த எந்த சம்பவம் எனக்கு சொல்லாத. நான் பெரிய மனசுக்காரன், எதையும் தாங்கும் இதயம். நீ ஒன்றும் சொல்ல வேணாம். என்னடா கண்ணு இவ்வளோ தூரம் பேசிட்டே போறேன், நீ ஒண்ணுமே பேசாம இருக்க? பயப்படுறியா? பயப்படுறியா? வா 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 வா. ஏன் பயப்படுற? நான் கொஞ்சம் கோவக்காரன் தான், ரோஷக்காரன், தடால் புடாலும் பேசுவேன். ஆனா மனசுல ஒண்ணு இல்லை, வெள்ள மனசு. பொம்பளை கை நீட்டி அடிக்க மாட்டேன், பொம்பளை அடிக்கிற ஜாதி நான் இல்லை. என்னடா கண்ணு நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். நானும் ஒரு வார்த்தை வருமானு தேடி பார்க்க வர மாட்டேது. ரோஜா கண்ணு, ரோஜா குட்டி, ஒரே ஒரு தடவை என்ன பார்த்து பாவா வேலுமணி பாவா அப்படின்னு கூப்பிடுறா கண்ணு, கூப்பிடுறா. இந்த கணவன் ஆசீர்வாதத்தோட பேசுறா கண்மணி, பேசு பேசுறா ரோஜா. விட இது ஒரு சுண்ணாம்படிக்க துப்பு இல்ல, இது ஒரு காதல் மளிகை. நீ என்ன பாப்பா கிட்ட பாப்பா வீடு நல்லா இருக்கான்னு கேட்க, உன் பாப்பா என்ன நம்ம வீட்டை விட நல்லா இருக்குன்னு சொல்ல. ரெண்டு பேரும் நானும் கடத்துறீங்களா? வாய மூடு, உனக்கு ஒண்ணும் தெரியாது.
என்னையா சாமா எனக்கு செகண்ட் ஹேண்ட் வாங்கி போட்டியா? அப்ப நானும் உனக்கு செகண்ட் ஹேண்ட் தானா? இல்ல ரோஜா. வாய மூடு. என்னையா வேலை பார்த்துட்டு இருக்க? எங்க பாப்பாவுக்கு பிஏ. பொம்பளை பிளான்ட் சுத்துறதுக்கு பிஏன்னு ஒரு பேரு. இதோ பார், இங்க பார், ஒழுங்கா வேலைக்கு போய் மாசம் எனக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வரும். தெரியுதா? 5 பவுன் நகை வரணும். புரியுதா? ரோஜா நான் என்ன சொல்ல? வாய மூடு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. திடீர்னு நீ மண்டை கிட்டே புண்ணா என் கிட்ட என்னையா வருது? ஐயோ ரோஜா அப்படி அவசரமா பேசாத. வாய மூடு. இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கியா? பேங்க் பேலன்ஸ் இருக்கா? 1 லட்சம் ரூபா. என்ன 1 லட்சம் ரூபாய்? இங்க இருந்து நான் ஷாப்பிங் போறதுக்கு பத்துமாது? நீ தான் உன் வாழ்க்கையை பாழாக்கிட்டு ஏன் என் வாழ்க்கையை பாழாக்கி வச்சிருக்க? பார், என்ன பண்ணுவ ஏது பண்ணு எனக்கு தெரியாது. கொலை பண்ணு, கொள்ளையடி, உன் பாப்பாவே வேணா கொல்லு. எனக்கு இங்க பணம் வரணும். புரியுதா? இல்லம்மா நான் என்ன வாயை மூடு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. பார், ஏற்கனவே உனக்கு 1.5 கால். உன் பாப்பா பின்னாடி சுத்தி சுத்தி அதுவும் 1.25 கால் ஆகி போச்சு. இதுக்கு மேலே நீ இன்னும் அந்த காலை காப்பாத்திக்கல, உன் நிலைமை அவ்வளவுதான். புரியுதா? சார், என்னம்மா எங்க கேஸ் என்னாச்சு? சொத்தை இவன் கொண்டு வந்த கள்ள மாதிரி எல்லாம் சொத்தை. இதை பாருமா, நம்மளால இனிமேல் லீகலாக போராட முடியாது. எதா இருந்தாலும் இல்லீகலாக தான் பண்ணி ஆகணும். இந்த நேரம் பார்த்து உன் புருஷன் வேற மண்டையை போட்டான். என்னம்மா அப்படி பார்க்குற? நான் கொலை பண்ணலம்மா. என்னடா திருன்னு முழிக்கிற? ஒருவேளை நீ கொலை பண்ணிட்டியோ? ஏன் சார் என் மேல வீண் பழி போடுறீங்க? அப்புறம் ஏன்டா நீ பயப்படுற? இந்த பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் திருநெல்வேலியிலேருந்து ஆட்கள்லாம் வர வச்சிருக்கேன். 2 ஆட்டோவில். 2 ஆட்டோ எதுக்கு சார்? ஒன்று நீ போகிறதுக்கு, இன்னொன்று நான் போகிறதுக்கு. பேசாம ரெண்டா குறுக்க பேசாத. இதை பாருமா, முதல்ல இருக்கிற ஆட்டோவில் இருக்கிற ஆட்கள் நேராக சாரதா வீட்டுக்குள்ளே போவாங்க. அங்கே ஒரு கலாட்டா பண்ணி எப்படியாவது சாரதாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. இன்னொரு ஆட்டோ வெளியே வேஸ்ட் அன்னைக்கு, அது எதுக்கு? சொல்கிறேன், அவசரப்படாதே. 2வது ஆட்டோவில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாராவது போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வந்துருச்சுன்னா இவங்க நேராக போய் சரண்டர் ஆகிடுவாங்க. சார், எங்கள் 2 பேருக்கும் தான் தகராறு. இந்த தகராறுலாம் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் வராது. எப்படி நம்ம ஐடியா? இதனால ப்ராப்ளம் ஒன்றும் வராதே. என்னம்மா நீ லோகம் தெரியாத குழந்தையா இருக்க? இப்பெல்லாம் விவரம் தெரிஞ்சவன் யாரும் கோர்ட்டுக்கு போகிறதில்ல. எல்லாம் கட்ட பஞ்சாயத்தில் வெளியிலேயே முடிஞ்சிடுது. நீ கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன். இல்லை, நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத. இந்த ரத்னசாமி நம்பி வந்துட்டல்ல, ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு, மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு எப்படியாவது அந்த சாரதாவை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறேன், கவலைப்படாத. என்ன கொஞ்சம் பணம் செலவாகும். பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க சார். எங்க பாப்பா இல்ல பணமா? பாப்பா பணம் கொடு பாப்பா, கொடு பாப்பா. சார் கேச்சு காமிச்சு வரல, கொடு பாப்பா, வாங்கிக்கோங்க சார். கவலைப்படாதம்மா, தைரியமா போயிட்டு வா. எப்படியாவது இந்த கேஸை ஜெயிச்சு காமிக்கிறேன். போ. வரேன் சார். சார், நீங்க அனுப்புற ஆளுங்களால சாரதா அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அதே வீட்டில் நான் போய் உட்காரணும். ப்ளீஸ். சொல்லிட்டேல்ல, பணம் வேற கொடுத்துருக்க, முடிக்காம இருப்பேனா? தைரியமா போயிட்டு வாமா, சந்தோஷமா போ. சாரதா வீட்டை விட்டு வெளில போயிடுவா. போ. வரேன் சார். பாப்பா நீ போ, நான் சார்கிட்ட முக்கியமான விஷயம் பேசி வரேன். சார், டேய், உனக்கு என்ன கமிஷன் வேணுமோ எடுத்துன்னு போடா. பணம் யாருக்கு சார் வேணும்? பெரிய வீட்லேருந்து சாரதா வெளியே அனுப்பிச்சு எங்க பாப்பா உட்கார வச்ச உடனே இப்ப இருக்குமே நாங்க சின்ன வீடு, அந்த வீடு அவன் பேர்ல தான் இருக்கு. அவனுக்கு 2 ஆட்டோ அனுப்பிச்சு 4 தட்டு தட்டி அந்த வீடை என் பேர்ல எழுதி வச்சிருக்கேன் சார். அதான் உங்களுக்கு வேர்க்கல் அடிக்கடி வாங்கி கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாத, அதையும் முடிச்சிடுறேன். போ, தைரியமா போ. கொடுத்துட்டீங்க, அடுத்த தடவை வரும்போது வேர்க்கெல்லாம் மூட்டையா வாங்கி தரேன் சார். முடிச்சிடலாம். போ. யாராவது உள்ள வெளியே வாடா. உள்ளாரா இருக்கா? யாராவது உள்ள? யாரா வீட்ல? ஏய் வெளியே வா. யாரா வீட்ல? யாரா வீட்ல? எறா கல்ல. கல்ல எடுத்துறா. எறா இருப்பா. முதல்ல பேசி பாப்போம்ப்பா. அதுக்கு படி இல்லன்னு வெச்சுக்க. அப்புறம் இந்த கல்லு கில்லு எல்லாம் எடுத்து விட வேண்டியதுதான். ஏய் வாடா வெளிய. ஏய் வாங்கடா வெளிய. எவனையுமே காண. யார் நீங்களா? ஏய் யாருன்னு அந்த விலாசத்தை காமி. இந்த ராமச்சந்திரன் என்ற ஒரு வீடு இதானா? ஆமா, இந்த வீடு தான். ஓஹோ, ஆட்டோ விதிக்க மேலே எது வச்சிருக்க? கீழே இறக்கி வையா. ஏய் ஆட்டோ கீழே இருக்கல என்னடா பண்ணுவ நீ?
யார் வீடுன்னு தெரியும்ல. இங்க பாருடா, இந்த பரட்டத்துல எங்களே யாருன்னு கேட்டுட்டு இருக்கா? யாருன்னு தெரியணும்ல? நீங்க யாரு? இருங்கப்பா. உங்களுக்கு என்ன வேணும்? பெரிய மனுஷன் கிட்ட என்ன மாதிரி பெரிய மனுஷன் தாயா பேசணும். ஏன் தம்பி, இந்த ஸ்ரீரங்கத்துக்காரவங்க நீங்க தானா? யோ, தகராறு பண்ணதுக்குமே வந்துட்டீங்களா? போலீஸ் போன் பண்ணட்டுமா? பாரா ஐயா, போலீஸுக்கு போறாராம். இருங்க ஐயா, போனை நாங்களே கொடுக்குறோம். இந்தாங்க, போலீஸை கூப்பிடுங்க. நிறுத்துங்கப்பா, மெயினா நாள் வந்து அங்க போய் பேசிக்கலாம். ஏய் வாடா, வாடா. ஏய் யோ, வாமா வெளிய. யோ, யாரு நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நீ யார் என்ன சொல்றா? போயா. நான் சொல்றது கேளுயா. என்ன பேசிட்டு இருக்க? நீ போய் அந்த பக்கம். அம்மா வணக்கம்மா. நீங்க எப்படிமா இங்க? நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, பக்கத்து தெருவுல ஒரு பிரச்சனையா வந்தோம். அட்ரஸ் மாதிரி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்பா இப்பெல்லாம் ஜெயில போய் நீங்க பாக்குறது இல்லையாம்மா? முதல்ல இங்க இருந்து போங்க. இங்க இருந்து போங்க. போங்க. சரிம்மா. ஆட்டோ எடுத்துட்டு வாங்கடா. முடியாது முடியாது. எனக்கு இந்த வேர்க்கல்லையும் வேண்டாம், இந்த கேஸும் வேண்டாம். இத பாருமா, சத்தியமா சொல்றேன், இனிமே உன் கேஸ் என்னால நடத்த முடியாது. படுபாவி, மகாபாவி. ஏண்டா, ராமுன்னு சொன்ன சரி, சாரதான்னு சொன்ன சரி, மகாபாவி, இந்த சாரதாவோட அப்பா தான் திருநெல்வேலியில இருக்கிற ஈஸ்வர பாண்டியன் நீ சொல்லவே இல்லையடா. அவர்தான் ஜெயில இருக்காரே, நீங்க ஏன் பயப்படுறீங்க? அட நீ என்னம்மா நீ? இப்ப நம்ம சாரதா வீட்டுக்கு அனுப்பிச்சோமே அடியாட்கள், அந்த திருநெல்வேலியில வந்தாங்களே, அவங்களையெல்லாம் உருவாக்கினதே அந்த ஈஸ்வர பாண்டியன் தான். நாளைக்கு அவன் மட்டும் ஜெயில இருந்து வந்தானா முதல்ல என்ன தாண்டா கொள்ளுவோம். மகாபாவி, நீங்க வேற யாரையாவது பாத்துங்கோ, என்னால இந்த கேஸை நடத்த முடியாது. நீங்க போயிட்டு வாங்கோ. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன பாப்பா பண்ண போற? அற போராட்டம் தான். அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது பாப்பா. பிரசாத்தையும் பிருந்தாவையும் கூட்டிக்கிட்டு சாரதா வீட்டுக்கு முன்னாடி உண்ணாவிரதம் இருக்க போறேன். காலஹரண மேலரா ஹரே ஓ சீதாராம காலஹரண மேலரா ஹரே ஓ சீதாராம காலஹரண மேலரா ஹரே त्यागराज विनुत राम कालहरण मेलराहे ओ सीताराम कालहरण मेलरा हरे ஏன் அழுத? இவ்வளவு விளையாட்டுத்தனமா, இத்தனை சுட்டித்தனமா இருந்த யோகி கிண்டல் பண்றதா நினைச்சேன். ஆனா நீ என்னடானா உன் மனசுல இவ்வளவு ஆசையை வளர்த்திருக்க. நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. யோகி, உங்களை மாதிரி ஒரு ஆம்பளைய பார்க்கவே முடியாது. பார்த்தாலே படுக்கைக்கு கூப்பிடுற ஆளுங்களுக்கு நடுவுல நான் உங்க பின்னாடி மானத்தை விட்டு மனசு விட்டு எவ்வளவோ சுத்தினேன்.
ஆனா நீங்க எல்லாரும் விஜய் விஜய்னு இருந்தீங்க. உங்களை மாதிரி ஆம்பளை கிடைச்சா பொம்பளைங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி நிலைமையில விஜய்க்கு டென்ஷன் கொடுக்க எனக்கு மனசு வரல. அதனால இன்னைக்கே நான் புறப்பட்டு என் சொந்த ஒரு கல்கட்டாக்கு கிளம்புறேன். எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிக்காங்க யோகி. மாப்பிள்ளையோட முகத்தை பார்க்காம நான் ஓகே சொல்லிட்டேன். ஆனா அவரோட முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஐ லவ் யூ சொல்லுங்க ப்ளீஸ். என் மனசுல இருந்து உங்க நினைவெல்லாம் போனோம்னா நீங்க ஐ லவ் யூ சொல்லணும் ப்ளீஸ் யோகி. ப்ளீஸ் ஒரு தடவை சொல்லுங்க. நீங்க இப்ப சொல்லலைன்னா நான் உங்களை பத்தியே கல்யாணத்துக்கு அப்புறம் நினைச்சிட்டு இருப்பேன். இது நான் என் புருஷனுக்கு பண்ற பெரிய துரோகமா இருக்கும். யோகி ப்ளீஸ் ஒரு தடவை சொல்லுங்க யோகி. அமுதா, நான் இதுவரைக்கும் அந்த மாதிரி நினச்சி கூட பார்க்கல. என்னோட பாசம், அன்பு, லவ் எல்லாமே விஜய்க்கு தான் சொந்தம். ஐம் சாரி. ப்ளீஸ், என்னால் சொல்ல முடியாது. விஜய் ப்ளீஸ் ஒரு தடவை சொல்லுங்களேன். சொல்லுங்க. இங்க வா. இந்தா அமுதா. We love Amuda. யோகி, எனக்கு வர February 10 கல்யாணம். தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு மட்டும் வந்துடாதீங்க. நீங்க மட்டும் வந்துட்டீங்கன்னா நான் மனமேடையை விட்டு ஓடி வந்துடுவேன். ஹாப்பி டெலிவரி விஜய். And bye. Yogi. Bye. சார், வாங்க. என்ன விஷயம்? உங்க மிஸ்ஸஸை கொஞ்சம் என்கொயரி பண்ணோம். கூப்பிடுறீங்களா? எதுவாக இருந்தாலும் நான் சொல்றேன், வந்து உட்காருங்க. பரவாயில்ல, நாங்க என்கொயரிக்காக தான் வந்திருக்கோம். கொஞ்சம் கூப்பிடுங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன விஷயம்? ஒரு சின்ன என்கொயரிக்காக வந்திருக்கோம். சொல்லுங்க. கேட்கறதுக்கு தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. ஜெயிலில் இருக்கிற உங்க ஃபாதர் ஈஸ்வரனுக்கும் உங்களுக்கும் இன்னும் தொடர்பு இருக்கா? அவரை சந்திக்கிறது உண்டா? இல்ல, எனக்கு அவருக்கு எந்த தொடர்பும் இல்ல. அப்ப மிஸ்டர் யோகி மாசம் மாசம் அவரை போய் பார்த்துட்டு வர்றாரு, அது உங்களுக்கு தெரியாதா? அப்படியா? எனக்கு தெரியாது. உண்மையா சொல்றீங்க? நான் எதுக்காக சார் போய் சொல்லணும்? உங்க அப்பா மேல உங்களுக்கு பாசமே கிடையாதா? இல்ல. பிரபாவதிக்கும் உங்களுக்கு என்ன தகராறு? எந்த தகராறும் இல்ல. அப்புறம் எதுக்கு அவங்களை வீட்டை விட்டு அனுப்பிச்சீங்க? நான் போ சொல்லல. போறேன்னு சொன்னாங்க, போயிட்டு வாங்க. என்ன இந்த தகராறுனால கிருஷ்ணாவோட நீங்க பேசாம இருந்தது உண்மையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல.
எனக்கும் அவருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அதுக்கப்புறம் நானே போய் அவர்கிட்ட பேசி சமாதானம் ஆயிட்டேன். பிரபாவதிக்கும் உங்களுக்கும் உள்ள தகராற உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல. ஆனா உங்க 2 பேருக்கும் உள்ள தகராறு அவருக்கு தெரியும் இல்லையா? அது அவர்கிட்டயே போய் கேளுங்க. சிட்டில உங்க அப்பாவோட ஆளுங்க ரவுடிசம் பண்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்போ நீங்க அவங்கள சந்திச்சிருக்கீங்க? அவங்க வந்து ஏதோ கலாட்டா பண்ணாங்க. என்னை பார்த்தோன்னே ஓடி போயிட்டாங்க. பழைய பாசம். அதை நீங்க உங்க அப்பா கிட்ட சொல்லியா? லுக், நான் என் அப்பாவை பார்த்து 10 வருஷம் ஆச்சு. எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சரி, இந்த விஷயத்தையே நீங்க போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணல? எனக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியல சார். ஓகே மேடம், நாங்க வரோம். சார், இந்த விசாரணை எதுக்காக? கிருஷ்ணா டெத்துக்காக தான். கொலையாளியை பிடிச்சிட்டீங்களா? அதான் விசாரிச்சுட்டு இருக்கோமே. சரி, பாய். ஏன் சாரதா, எதுக்கும் வக்கீல வர சொல்லி அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாமா? இல்லைங்க, அதுக்கு ஒன்றும் இப்ப அவசியம் இல்லைன்னு. என்னடி அசிங்கம் இது? இந்த ஆத்துல ஆத்து மனுஷாலோட போலீஸ்காரா ஜாஸ்தி ஆயிட்டாளே. நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி பிரபாவுக்கு நியாயமா சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டேன்னா இந்த போலீஸு கேஸு விசாரணை எதுவும் இல்லாம இருக்குமோ இல்லையா? இங்க பாருங்கம்மா, இது என் வீடு. எனக்கு அப்புறம் என் பொண்ணு காவேரிக்கு சொந்தம். இந்த வீடை பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. பெரியவா சொன்னா எதுவுமே கேட்காத. நீ அழியத்தான் போற. நான் அழிஞ்சாலும் இந்த வீடு என் பொண்ணுக்கு தான் பேசுறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.